எதுலையாவது உதயநிதி மாட்ட மாட்டாரான்னு ஒரு பச்சையா சொல்றதா ஒரு அரிப்பு இருந்தது இல்ல, அதை ஒரு 10 நாள் சொரிஞ்சுக்கினாங்க எல்லாரும். மேபி நான் உட்பட கூட இருக்கலாம். ஏகப்பட்ட வீடியோ எல்லாம் ஜாலியா இருந்துச்சு. மணி வந்து ரொம்ப மனமும் வந்து நேத்து அவர் ஒத்துக்கிட்டாரு. நான் பண்ணது கூட சீப் பாலிடிக்ஸ் தான், சீப் கமெண்ட்ரி பண்ணிட்டேன். நான் ஈடி வந்தது அரிப்பை சொரிஞ்சுக்கிட்டேன். அரிப்புன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணல, அவரே யூஸ் பண்றாரு. உண்மையை ஒத்துக்கொண்டதுக்கு மிகவும் நன்றி அவருக்கு. திமுக மேல வெறுப்பு இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க என்ன பண்றதுன்னா, வீட்டுல வந்து எலியை பிடிக்கிறதுக்கு பதிலா கூரையை கொடுத்துனான்னு அந்த மாதிரியாக நீங்க தமிழ்நாட்டுக்கே உழ வைக்கிறதுக்கான எல்லா நேரத்தையும் நீங்க செட் பண்ணீங்க. இன்னைக்கு வந்து நான் சீப்பான அரசியலை பண்ணோம் அப்படின்னு மணி ஒத்துக்கிட்டாரு. ஆனா இந்த 1000 கோடி யார் இவன் பேரு அபிஜித் ஐயர் மித்ரா, எல்லாம் ஞாபகம். அந்த பதிவு அப்படிங்கறத வந்து படிச்ச ரத்தம் குதி. நியூஸ் லாண்ட்ரி பெண் பத்திரிகையாளர் பத்தி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஊர்ல எங்க கிராமத்துல ஒரு சேரி இருந்தது. அந்த சேரிக்கு பெயர் நியூஸ் லாண்ட்ரி. அந்த சேரியில் சுத்துப்பட்ட ஜில்லாவிலேயே விலை மலிவான விலை மாதுக்கள் இருப்பாங்க. அவங்க பின்புறம் முழுக்க சிபிலிஸ் நோய் பரவி இருந்தது. ஆனாலும் அவர்கள் தான் இருப்பதிலேயே விலை கம்மியாக சேவகம் செய்வார்கள் என்று ஊரில் உள்ள பொறுக்கிகள் எல்லாம் அவர்களிடம் போய் காசு கொடுத்து விட்டு தேவையானதை வாங்கிக் கொள்வான். இந்த நாடு ஃபுல்லா இந்த சிபிலிஸை பரப்புவது இந்த நியூஸ் லாண்ட்ரி அப்படிங்கிற விபச்சார சேரி அப்படிங்கிற. நேயர்களுக்கு பார்க்கும்போது என்னடா இவ்வளவு கேவலமா பேசுன்னு இருக்கோம், ஆனா இதை விட 100 மடங்கு கேவலமான வார்த்தை அவன் பயன்படுத்தினான். ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இஸ்கஃபின் மாவட்ட துணைத் தலைவர் தோழர் மத்துல் சத்யா அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். ஓகே, தமிழ்நாடு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு எதிரான இடி வழக்கு 1000 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு இங்கே தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊடகங்களாலும் பிரபலமாக பேசப்பட்ட ஒரு வழக்கு. இடின்றதே பொதுவாக எதிர்கட்சிகளை ஒடுக்கிறதுக்கான ஒரு கருவியாக வந்து பாஜக அரசு பயன்படுத்திட்டு இருக்குன்ற சொல்கிற நிலைமையில், ஆனால் இந்த ஊழல் பிரச்சனை வரும்போது இங்கே இருக்க அதிமுக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், இல்லை இங்கே ஊடகவியலாளர், மூத்த ஊடகவியலாளர்கள் அப்படின்ற பேரில் இருக்க பலரும் இருக்கட்டும், இதை வந்து ஒரு பெரிய அழிவு திமுக இதுலேருந்து தப்பிக்க முடியாது, உதயநிதி வரைக்கும் கைது செய்யப்படுவார் அப்படின்னு பிரபலமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் உச்சநீதிமன்றத்துக்கு போன நிலைமையில் இன்னைக்கு இடி வந்து முறைகேடாக விசாரிச்சிருக்குது. ஒரு வரமுறையற்ற விசாரணையாக இருக்குது. இது வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி பல கண்டனங்களை வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து விதிச்சிருக்கிறார். அதோட சேர்த்து இந்த விசாரணைக்கு இடைக்கால தடையும் விதிச்சிருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை ஒரு எளிமையான ஊமையில புரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு எங்களுக்கும் ஆகலை, உங்களுக்கு எனக்கும் ஒரு 10 வருஷம் பகைன்னு வச்சுப்போம். நம்மளை 2 பேரும் கடத்தி ஒரு செல்லை அடைச்சி வச்சுட்டான். இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஆகாதுன்றதுனால அவன் செல்ல ஒரு பாம்பு ஓடுறான், ஒரு கருணாக பாம்பு ஓடுறான். அது உங்களை வந்து கொத்துது, நான் ஜாலியாக இருப்பேனா? ஏங்க அந்த பாம்பு என்னையும் தானே சேர்ந்து குத்தும். அப்படிதான் ஈடிய ஒரு கட்சியை எதிர்கட்சியை போய் தண்டிக்குது அப்படிங்கிறத வந்து ஆர்ப்பரிக்கிறது அப்படிங்கிறது தான் தலையிலே தான் மண்ணவாரி தூக்கி போட்டு போகிற மாதிரி. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், அது முதல்ல எப்படி ஆரம்பிச்சதுன்னா, அது முதல்ல ஈடி வந்து எதிர்கட்சிகள் கூட கிடையாது. அதானி எந்த நிறுவனத்தை வாங்கணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு போட்டியா ஒரு நிறுவனம் வாங்கணும்னு நினைக்கிறது. ஒன்றும் இல்லை, சங்கி சிமெண்ட்னு ஒரு சிமெண்ட் இருந்தது. பேர் நான் வைக்கலங்க, சிமெண்ட் கம்பெனி பேரே சங்கி சிமெண்ட். அதை இங்க இருக்கிற ஒரு நிறுவனமும் அதானியும் போட்டி போடுறாங்க அந்த நிறுவனத்தை வாங்க. என்ன பண்றாங்க, ஈடி போய் இந்த போட்டியாளர் நிறுவனம் இருக்கு இல்லையா, அதை முழுக்க ரைடு விடுறாங்க. உடனே அவங்க போட்டியிலேருந்து திரும்பி வாங்குறாங்க. இவங்க அடிமாட்டு வேலைக்கு இந்த சங்கி சிமெண்ட்டை வாங்குறாங்க. இது மாதிரி ஈடி ரைடு விட்டு எத்தனை நிறுவனங்கள் வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அதானி வாட்ச் அப்படிங்கிற வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க. அதானிக்காக ஈடி எப்படி செயல்பட்டது அப்படிதான் ஆரம்பிச்சது. அதனாலதான் நியூஸ் கிளிக் நிறுவனத்தை தூக்கி உள்ள வச்சாங்க, ஏன்னா அவர் இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணாருன்னு. அதுக்கப்புறம் பார்க்குறோம், எல்லா அரசியல் கட்சிகளையும் அது வந்து ஏக்நாத் ஷிண்டே தரப்பை உடைக்கிறதாகட்டும், அஜித் பவாரை வந்து 70,000 கோடி ஊழல் அப்படின்னு சொன்னவரை தூக்கி தான் ஆட்சிக்கே கொண்டு வரதாக இருக்கட்டும், இல்லை வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை இவங்களை வந்து தெலுங்கானா ராஷ்டிர சமிதியோட மகளை தூக்கி உள்ள வைக்கிறதாகட்டும், கவிதாவை தூக்கி உள்ள வைக்கிறதாகட்டும், இப்படி பார்த்தோம். இன்னும் சொல்ல போனா ராஜஸ்தான்ல தேர்தல் பிரச்சாரம், ஒருத்தர் ஸ்டார் ஸ்பீக்கர் இருக்காருங்க. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு வந்து ஆராசா போன்றவர்கள்லாம் ஸ்டார் ஸ்பீக்கரா இருப்பாங்க, இல்ல சில நடிகர்கள் கூட ஸ்பீக்கரா இருப்பாங்க. முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், இப்ப பீட்டர் அல்போன்ஸ் இருக்காரு, அவர் ஒரு நட்சத்திர பேச்சாளர். நாஞ்சில் சம்பத் இருக்காரு, அவர் ஒரு நட்சத்திர பேச்சாளர். நாஞ்சில் சம்பத்துக்கு எந்த பதவியுமே இல்லைங்க. அவரை தூக்கி ஈடி உள்ள வச்சா எப்படி நம்மளாம் பார்த்து சிரிப்போம்ல, யோ எதுக்கே இவங்கள போய் ரைட் பண்ற அப்படின்னு. அது போல ராஜஸ்தான் மாநில தேர்தல் அப்ப நட்சத்திர பேச்சாளர்கள்லாம் ஈடி ரைடு பண்ணுச்சு. அந்த அளவுக்கு தேர்தலுக்காகவும் ஈடி பயன்படுத்தப்படுச்சு. அமலாக்கத்துறைக்கும் பேச்சாளர்களுக்கும் என்ன சம்பந்தம்? அதான் அவருக்கு முன்னாடி ஒரு அஃபென்ஸ், அவர் வந்து இங்க இருந்து காசு வாங்கிட்டாரு, மணி லாண்டரிங் பண்ணிட்டாருன்னு ஒரு கேஸ்ல உள்ள வச்சு நீதிமன்றம் சொல்லிச்சு, தேர்தலில் பிரச்சாரம் செய்வது அவரது அடிப்படை உரிமை. எப்படி கருத்து சுதந்திரம் இருக்குதோ தேர்தல் பிரச்சாரம் செய்வதோ அந்த கருத்து சுதந்திரத்துக்குள்ள அடங்கும், அதை நீங்க முடக்குறீங்கன்னு சொல்லி அவர் வெளியே விட்டாங்க. நீங்க கடைசியில பாத்தீங்கன்னா ஈடி எந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா, ஒரு பாஜக கவுன்சிலரு நிலம் வேணும்னு கேட்டதுக்காக 2 விவசாயிகளை கொடுத்து ஆத்தூர்ல விசாரிச்சாங்க. ஒருத்தன் போய் இந்த சினிமா படத்தெல்லாம் காட்டுவாங்களே மாமூல் வாங்குறதுக்கு, மார்க்கெட்ல போய் மாமூல் வாங்குற மாதிரி அங்கித் திவாரின்னு ஒருத்தன் மதுரையில போய் ஒரு டாக்டர் மாமூல் வாங்குறதுக்கு மோடி நாணையில வந்திருக்கேன் அப்படின்னா, அப்ப ஈடிங்கிறது வந்து அது வந்து
ஒரு மணி லாண்டரிங்கை பிடிக்கிறது, டெரரிஸ்ட் நெட்வொர்க்கை பிடிக்கிறதுன்னு சொல்லப்பட்டாலும் இன்னைக்கு பாஜக அதை எப்படி ஆக்கிருக்குன்னா ஒரு கூலிப்படை போல, ஒரு மாமூல் வாங்குற ரவுடி கும்பல போல ஆக்கிருக்கு. அப்படிதான் நம்ம பார்த்தோம். அந்த நிறுவனம் மிரட்டுறதுக்கு ஒரு ஏஜென்ட்டாவே பாஜக வந்து சவுக்கு சங்கர் மேல கூட அப்படி ஒரு அலிகேஷன் இருக்குது. எல்லா இதுவும் இருக்கு. ஆனா சவுக்கு சங்கர் வந்து இடி ஆபீசர் நேத்து எனக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லுவாரு, கன்ஃபஸ் பண்றாரு. எடுத்து பார்த்தா கேஸ் விவரம்லாம் வேறையா இருக்கு. இந்த எப்பயும் போல அடிச்சு விடுறதுதான். இதுல நீங்க சொல்ற மாதிரி மூத்த ஊடகவியலாளர்லாம் அவரே ஒத்துக்கிறாரு. மணி வந்து ரொம்ப மனமும் வந்து நேத்து அவர் ஒத்துக்கிறாரு, நான் பண்ணது கூட சீப் பாலிடிக்ஸ் தான், சீப் கமெண்ட்ரி பண்ணிட்டேன், நான் இடி வந்தது அரிப்பை சொரிஞ்சுக்கிட்டேன். அரிப்புன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணல, அவரே யூஸ் பண்றாரு. உண்மையை ஒத்துக்கொண்டதுக்கு மிகவும் நன்றி அவருக்கு. என்ன அப்படின்னா திமுக மேல வெறுப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க என்ன பண்றதுன்னா வீட்டுல வந்து எலியை பிடிக்கிறதுக்கு பல கூரையை கொளுத்துறான்னுவாங்கல்ல, அந்த மாதிரியாக நீங்க தமிழ்நாட்டையே உழ வைக்கிறதுக்கான எல்லா நேரட்டிவும் நீங்க செட் பண்ணீங்க. ஏன்னா இந்த கூட்டாட்சி தத்துவம் கிட்டாட்சி தத்துவம் விட்டுருவாங்க. அதெல்லாம் மக்களுக்கு வந்து என்னடா எப்ப பார்த்தாலும் கூட்டாட்சி தத்துவன்ற மாதிரி. அடிப்படை என்ன, உங்க மேல ஒரு வழக்கு பதிக்கணும் அப்படின்னா, இப்ப பிஎம்எல்ஏ அப்படின்னா மணி லாண்டரிங் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா பிரெடிகேட் அஃபென்ஸ், அதாவது அதற்கு முதன்மையான குற்றம் என்ன, நீங்க ஒரு பொட்டிக்கடை வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. பொட்டிக்கடையில திடீர்னு பார்த்தா ஒரு மாசத்துக்கு 5 கோடி புழங்குதுங்க. பொட்டிக்கடையில எப்படிங்க 5 கோடி புழங்கும்? எவனாச்சும் வந்து இந்த சிகரெட் வாங்குறதுல வந்து 5 கோடி புழங்குமா? புழங்காது இல்ல. அப்ப இங்க டிஸ்ப்ரப்போர்ஷனட்டா, அதாவது வரம்புக்கு மீறி இங்க பணம் புழங்குறது, அது முறைகேடாக நடக்குன்ற பிரெடிகேட் அஃபென்ஸ். அதை வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி இது மணி லாண்டரிங் மூலமா வந்துருக்கு நிரூபிக்கணும். அப்ப இதுல வந்து 2017 என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் பிரெடிகேட் அஃபென்ஸ் தூக்கி உள்ள விட்டாங்க. அதாவது நீங்க வந்து இந்த வன பாதுகாப்பு சட்டத்துல இருந்து எல்லாத்துல இருக்கிறதும் தூக்கி பிரெடிகேட் அஃபென்ஸ்ல, ஏன்னா எல்லாத்துக்கும் இடி ரைடு விடலாம். இடிங்கிறது இனிமேல் பணம் சார்ந்த இல்ல வந்து நிதி மேலாண்மை சார்ந்த விஷயத்த மட்டும் போய் ஆய்வு செய்யாது, கண்டதையும் போய் ஆய்வு செய்யும். ஏன் சித்திக் காப்பன் நம்ம பார்த்துருக்கோம், ஹத்ராஸ் வழக்கை விசாரிக்க போனவர் வெறும் 5000 ரூபாய், வெறும் 5000 ரூபாய். இப்ப நீங்க வந்தீங்க, உங்க கேமராமேன் உங்க கூட வந்தாரு, அவருக்கு வரதுக்கு வந்து ஓலா ஊபர் ஏதாவது புக் பண்ணி விட்டுருப்பீங்க, அதுக்கு காசு அமிச்சது 5000 ரூபாய். இங்க இருந்து உத்தரப்பிரதேச வரைக்கும் போறதுக்கு 5000 ரூபாய் தேவைப்படும்ல, அதுக்கு அமிச்சதை இடி விசாரிச்சிருக்கு. அப்ப பாருங்க, வெறும் இந்த மாதிரி நிதி பெரிய பெரிய கம்பெனி மணி லாண்டரிங் அப்படின்னு இல்லாம எல்லா ஆஃபென்ஸையும் உள்ள சேர்த்துக்கு 2017 வேலை பார்த்துட்டாங்க. 2022 3 நீதிபதிகள் அமர்வுல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, பிரெடிகேட் அஃபென்ஸை ப்ரூவ் பண்ண கூட தேவையில்ல, பிரெடிகேட் அஃபென்ஸ் சொன்னா போதும், ப்ரூவ் பண்ண கூட தேவையில்லைன்னு. ஆனா இப்ப ஏன் நீதிமன்றம் இவ்வளவு கடுப்பாயிருக்கு அப்படின்னா, ஏன்டா நீயே திருட்டு வேலை பண்ற, நீ ஏன் உன் அரசியல் லாபத்துக்கு எல்லா மொளமாரித்தனத்தையும் பண்ற, நாங்களும் அதுக்கு ரிலாக்ஸேஷனும் கொடுத்தோம். என்ன பண்ணோம், பிரெடிகேட் அஃபென்ஸை ப்ரூவே பண்ணாம கூட நீ போய் விசாரிக்கணும். ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க, ஏன்னா பிரெடிகேட் அஃபென்ஸே என்னன்றதை போடாம அதுலயே என்னன்றது விசாரணை நடத்தாம நீ பாட்டுக்கு வேற எங்கேயோ போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்க. எஃப்ஐஆர்ல 47 பேர் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க, பொட்டிக்கடையில சப்ளை பண்ணவன் தான் தப்பா சப்ளை பண்ணிருக்கான், அதனாலதான் முறைகேடு நடந்திருக்கு, அதுல இருந்தா அவன் மணி லாண்டரிங் பண்றான் அப்படின்னு எஃப்ஐஆரை போட்டுட்டு பாவம் பொட்டிக்கடை சும்மா உட்காந்துருக்கிற நபரை தூக்கி விசாரிக்கிற மாதிரி நீங்க ஊர் ஃபுல்லா எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இது வந்து எல்லா வரம்பையும் மீறிங்கிற, எல்லா அரசியல் அமைப்பு சாசனத்தின் எல்லா பகுதிகளையும் நீங்க மீறீங்கன்னு இடியை கடுமையா திட்டிருக்காங்க. இது சுப்ரீம் கோர்ட் இப்படி திட்டுது, நம்மளுக்கு வந்து இது நல்ல தீர்ப்பு, இது உடனே சொல்லும்போது டாஸ்மாக்ல ஊழல் நடக்கல, ஊழல் ஒழிப்பு, அதெல்லாம் இங்க பேச்சே கிடையாது. நீ ஊழல் ஒழிப்புன்ற பேர்ல என்ன பண்ணிருக்க இது வரைக்கும்? நான் கேட்கறேன், இந்த 10 வருஷத்துல லோக்பால சொல்லிதானே ஆட்சிக்கு வந்தாரு மோடியா, ஊழல் ஒழிப்பேன், லோக்பால் அமல்படுத்தேன், லோக்பால்னால ஸ்விஸ் வங்கியில இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவேன்னு சொன்னார்ல. லோக்பால்ல இன்ன வரைக்கும் ஒரு கேஸ் கனெக்ட் ஆகல. ஏன் கனெக்ட் ஆகல? இன்ன வரைக்கும் ஏறக்குறைய 50 எம்எல்ஏக்கள், மினிஸ்டர்கள், எம்பிக்களை இடி ரைடு பண்ணிட்டு குற்றஞ்சாட்டு, அதுல எல்லாருமே பாஜக போய் சேர்ந்துட்டாங்க, இல்ல அரசியல் விட்டே விலகிட்டாங்க. அவங்க யாருமே இன்ன வரைக்கும் தண்டனை அனுபவிக்கல. ஏன்? அப்ப ஊழலை ஒழிக்க இடி வரல. இடி அப்படிங்கிறது ஒரு ரெக்ரூட்மெண்ட் மிஷன். கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிகளுக்கா போய் அங்க வந்து கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் பாஜக. இது எந்த கட்சி வந்தாலும் அது எதிர்கட்சி, எந்த கட்சி வந்தாலும் ஏங்க ஹேமந்த் பிஸ்வ சர்மா அசாம்ல இருக்காருங்க. அசாம்ல இப்ப சீஃப் மினிஸ்டர் யாரு? பிஜேபி சீஃப் மினிஸ்டர். அவருக்கு எதிராக மோடி ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணாருங்க. அவர் இவ்வளவு ஊழல் பண்ணிருக்காருன்னு. அவரு அப்புறம் ஆட்சிக்கு வந்தோன்னா இடி கேஸ்லாம் அவர்ல இருந்து எடுத்து விட்டாங்க. அஜித் பவர் மேல அத்தனை கேஸ் இருந்தது, 18 கேஸ் இருந்தது. இரிகேஷன் ஸ்கேம், அந்த ஸ்கேம் 70,000 கோடி இருந்துச்சு, எல்லாத்தையும் தூக்கி விட்டாங்க. அப்ப இதை புரிஞ்சுக்காம என்ன பண்றது, ஃபேன்சி அந்த 1000 கோடி. இப்ப எவனாச்சும் டாஸ்மாக் சப்ளை செயின்ல முறைகேடு அப்படின்னா மக்கள் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா 1000 கோடி அப்படின்னா பயங்கரமா மக்களுக்கு கொந்தளிப்பு ஏற்படும். ஏன்னா மக்களுக்கு நியாயமான கொந்தளிப்பு தானே. ஏன்டா எங்களுக்கு வந்து ஒரு பெட்ரோல் போட காசு இல்லை, ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு துணியை மகளுக்கு வாங்கி கொடுக்க காசு இல்லை, ஆனா நீ 1000 கோடி நான் அசால்ட்டா சொல்றேன் அப்படின்ற இந்த நேரேட்டிவ் இருக்கு இல்லையா, இதுதான் அவங்க ஹைலைட் பண்றாங்க. நம்ம பார்த்திருக்கோம் 2G வழக்குலயே கொட்டை எழுத்துல, அது இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆகட்டும், 1,7,0,0,0,0,0ன்னு 1,70,000 கோடியை
என்னமோ ஆராசா அவர்கள் அந்த 1,70,000 கோடியை மஞ்சள் பையில போட்டு கொண்டாந்து கலைஞர் கையில கொடுத்துட்டாருன்ற மாதிரி 1,70,000 கோடி ஊழல் அடிச்சு பேசினாங்க இல்லையா? அதே போலதான் இந்த 1000 கோடி நீங்க ட்விட்டர்லாம் பார்த்திருப்பீங்க. வேற எதையாவது பேசுவோம், நம்ம உக்ரைன் போரை பத்தி பேசிட்டு இருப்போம், நம்மளுக்கு கீழே வந்து என்ன போடுவோம், 1000 கோடியை பேசுறா அப்படின்னு. 1000 கோடி அப்படிங்கிறது கேட்சி நம்பர். இன்னைக்கு வந்து நான் சீப்பான அரசியலை பண்ணோம் அப்படின்னு மணி ஒத்துக்கிறாரு. ஆனா இந்த 1000 கோடிக்கு யார் மணி கேட்கறது? 1000 கோடின்னு பேசுனீங்களா? அதுதான் ஊடகம் செய்யும் வேலை. என்ன அப்படின்னா இதை வந்து டிரான்ஸ்ஃபரபிள் ஆகுறது. அதாவது நீங்க ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய ஊழல் நடந்துருச்சுன்னு சொன்னா மக்கள் இன்னொரு மக்கள்கிட்ட போய் சேர்த்த முடியாது. ஆனா இந்த மாதிரி ஃபேன்சியா ஒரு நம்பர், ஒரு ஸ்லோகன், இப்போ வந்து யார் அந்த சார் அப்படின்ற மாதிரி, அப்புறம் வந்து 1000 கோடி அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரியான டேகை கொடுப்பது ஊடகம் ஒரு முக்கிய பணியாக இருக்குது. அதை போய் மக்கள் எல்லா இடத்துலையும் பரப்புவாங்க அப்படிங்கிறதான் ரொம்ப வெற்றிகரமாக இன்னைக்கு இடி கேஸ் எல்லாம் முறியடிச்சா சுப்ரீம் கோர்ட்ல. ஆனா இந்த பிரச்சாரம் ஏற்கனவே ஏகப்பட்ட சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்குது. அது திமுகவுக்கு எதிரான சேதாரம்ன்றதை மட்டும் நீங்க வந்து கணக்குல வச்சு கூடாது. நாளைக்கு பாஜகக்காரன் உங்க வீட்டுல வந்து நடத்துவான். உங்க நிலம் வந்து அவனுக்கு அவன் வட்ட செயலாளரோ ஒன்றிய செயலாளருக்கோ தேவைப்படுற ஒரு இடத்துல இருக்க காம்ப்ளெக்ஸ் கட்டணும்னு நினைக்கிறான் அப்படின்னா உங்க வீட்டுல இடி ரைடு வந்துச்சுன்னா நாளைக்கு அப்போ உட்காந்து அழுவீங்களா? அந்த 2 விவசாயிகள் அழுதாங்கல்ல, அதை பார்த்தாவது நம்ம ஆளுங்க திருந்தணும்ல. நான் மக்களை சொல்ல, ஊடகவியலாளர்களை சொல்றேன். நான் வந்து திமுகவை நேர்மையாக எதிர்க்கிறேன். நீ நேர்மையா எதிர்க்க 1008 பாயிண்ட் இருக்கு. திமுக அதாவது அது நேர்மையா எதிர்க்கிறதுன்னு தான் எடுத்துக்க முடியுமா? இல்ல நேர்மையா எதிர்க்கிறன்ற பேர்ல, நீ நேர்மையா எதிர்க்கின்ற பேர்ல 1008 பிரச்சனை இருக்குமா? அடித்தட்டு மக்கள் பிரச்சனை திமுகவுக்கு எதிராக நீ செயல்படுறதுக்கு 1008 பிரச்சனை இருக்குமா? அதையெல்லாம் விட்டுட்டு டாஸ்மாக் ஊழல் அப்படிங்கிற இந்த கொஞ்சம் கூட நேர்மையற்ற இந்த விசாரணையை நான் எடுத்து பயன்படுத்திக் கொள்கிறேன் அப்படிங்கிறது வந்து நேர்மையற்றத்தனம். இது வந்து எரியிற வீட்டுல கொல்லியை புடுங்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த கொல்லியில நீங்க தான் சாக போறீங்க அப்படின்றத நம்ம சொல்றோம். இதனால நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த பிரச்சாரங்களுக்கு வீழாமல் ஊடகத்தின் அரசியல் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா நம்ம சொல்றோம். ஏன்னா இது வந்து தனிச்சையாக இதை நீங்க பார்க்க முடியாது. இன்னைக்கு நாட்டுல அந்த ஆபரேஷன் சிந்தூர் ஆகட்டும், இல்ல வந்து அமெரிக்காவோட ஒப்பந்தம் ஆகட்டும், இல்ல இஸ்ரேல் பாலஸ்தீன் ஆகட்டும், எல்லாத்துக்குமே இங்க இருக்கிற தேசிய அளவில் இருக்கிற ஊடகங்கள், இங்க வந்து 40 கோடி 50 கோடி மக்கள் பார்க்க வேண்டிய ஊடகங்கள் ஒரு பெரிய நேரேட்டிவை செட் பண்ணிட்டு இருக்கு. அதோட கிளை நேரேட்டிவ்களாக தான், கிளை கதைகளாக தான் இந்த டாஸ்மாக் ஊழல் ஆகட்டும், மற்ற இங்க இடி ரைடு நடத்துவதாகட்டும், இல்ல வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான மும்மொழி திணிப்பு எல்லாத்துக்குமே ஒரு ஊடக பிரச்சாரம் நடந்துகிட்டே வருது. அந்த பிரச்சாரத்துல இது வந்து கிளையா இருக்குது அப்படின்னும் போது இந்த கிளையை நீங்க தூக்கி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இந்த கிளையில இருந்து அப்படியே உருவி உங்களை அந்த பிரச்சாரத்துக்கு கொண்டு போய் அந்த அரசியல சேர்த்துருவாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதுக்கு இன்னைக்கு சாட்சி தான் பாத்தீங்கன்னா டர்க்கில வந்து காங்கிரஸ் ஆபீஸ் வச்சிருக்குன்னு அர்ணாப் கோஸ்வாமி பேசியிருக்காரு. அதுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துருக்காங்க, அவர் கைது பண்ணுன்னு சொல்றாங்க. இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில வந்து போர் ஆதரிக்காத எல்லாருமே தேச விரோதிகள் அப்படின்ற நரேஷனு, அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை, அப்படின்ற ஒரு மிரட்டலை வந்து ஊடகங்கள் பயங்கரமா செஞ்சது. அதுல முன்னணியா இருந்தவர் வந்து அர்ணாப். அது ட்ரம்ப் பேசினதுக்கு அப்புறம் அது சந்திச்சிருச்சது தான் எல்லாருமே பார்த்த விஷயமா இருக்குது. ஆனா இதுக்கப்புறமும் கூட காங்கிரஸா இருக்கட்டும், மற்ற எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஜெனியூவான ஆதரவுகளா வந்து ஆளும் அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம், பாஜக அரசுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்படி ஒரு அலிகேஷன் வந்து காங்கிரஸ் மேல இருக்கணும்? அதான் இப்போ வந்து இப்போ வந்து சர்வதேச தளத்துல வந்து இந்த நாட்டோட வெளியுறவுத்துறை கொள்கை எவ்வளவு மட்டமாக இருக்குன்னு சந்தி சிரிச்சு போச்சு. அதான் ஹைஃபனேட்டர்னு சொல்றாங்க. இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் ஒரு தேசமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, இந்தியா பாதிக்கப்படுகிறது அப்படின்ற இடத்த போய் இந்தியாவும் பாகிஸ்தானும் சரிசமத்தில் தான் ஹைஃபனேட்னு சொல்லுவாங்க. இண்டோ ஹைஃபன் பாக் அப்படின்னு போட்டுருவாங்க. ஹைஃபனேட்டட் பொசிஷன்ஸுக்கு வந்தது அப்படிங்கிறது வந்து வெளியுறவுத்துறை கொள்கையோட பெரும் தோல்வி. எல்லாருமே பாகிஸ்தான் ஆதரவாக இருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்றேன், கிறிஸ்டினா ஃபேர் அப்படின்னு சொல்ற ஒரு அமெரிக்கா ஆய்வறிஞர், அவங்க வந்து மிலிட்ரியை பத்தி ஆய்வு பண்ணி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. எல்லாமே பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிரான புத்தகங்கள். பாகிஸ்தான் எப்படி ஐஎஸ்ஐ, பாகிஸ்தான் ராணுவம், அப்புறம் தீவிரவாத அமைப்புகள்லாம் சேர்றதுனால பாகிஸ்தான் ராணுவம் வந்து எவ்வளவு கேவலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, மக்களுக்கு எப்படி எதிராக இருக்கிறது, தீவிரவாதத்தை எப்படி ஊக்குவிக்கிறது, அது அவர்களோட ராணுவ தோல்விக்கு எப்படி காரணமா இருக்குன்னு பல புத்தகங்கள் எழுதிருக்காங்க. இதனால பாகிஸ்தான்ல ஒருத்தருக்கும் அந்த அம்மாவை பிடிக்காது. அதாவது பாகிஸ்தான் வந்தாலே உன்னைய கொண்டு போடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு மிரட்டுற அந்த அம்மா முதன்முறையாக இந்தியா தோற்று விட்டதுன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இவர்கள் கூறும் அத்தனையும் பொய். அதாவது இங்க ராணுவத்தின் தரப்பில், ஜெய்சங்கர் தரப்பில், ஏன்னா ஜெய்சங்கர் சொல்றத ராணுவமே வந்து மாத்தி பேசுது. ஜெய்சங்கர் என்னங்கிறாரு, நாங்க பாகிஸ்தானுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படிங்கிறாரு. ரொம்ப வேடிக்கையா இருக்குது. பாகிஸ்தான் தீவிரவாதியை ஆதரிக்கிறான், அதனாலதான் நாங்க தீவிரவாதி கேம்ப் அடிக்கிறோம். நாங்க பாகிஸ்தான் மிலிட்ரி அடிக்கல, மிலிட்ரி அடிச்சா போர் ஆயிரும், அதனாலதான் தீவிரவாதி கேம்ப் அடிக்கிறோம். யாரு தீவிரவாதி வளர்த்துறா? பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ வளர்த்தது. ஆனா நாங்க பாகிஸ்தான் முன்னாடியே சொல்லிட்டு அவன் அலர்ட் பண்ண மாட்டாங்க. நீ அவன்கிட்டயே சொல்லிட்டு அவனையே நாங்க போய் அடிப்போம். அவனுக்கு என்னதானே போர்ன்றது தானே இவங்க டிக்ளேர் பண்ணது. அதனால அந்த ஒப்பந்தத்தை எல்லாம் ரத்து பண்ணாங்க. நீங்க இது பாருங்க, பாகிஸ்தான் ராணுவத்திட்ட முன்னாடியே சொல்லிடுவாங்க, பா அடிக்கிறப்பா நீ கண்டுக்காம இருப்பான், அவன் கண்டுக்காம இருப்பானா? அது ஒரு கேள்வி. ரெண்டாவது, நீ அவன்கிட்ட சொன்னியே, பூஞ்சில இருக்கிற மக்கள்கிட்ட சொன்னிய,
எப்பா எல்லாரும் வந்து மாமா வச்ச வீட்டுக்கு வெளியூருக்கு போயிருங்கப்பா, ஒரு வாரம் நாங்கள் போர் போட போறப்பான்னு. இங்கே 26 உயிர் பழி போச்சு. பஹல்காம்ல இல்லை, அதுக்கப்புறம் 26 உயிர் இந்த குண்டு வீச்சில், பாகிஸ்தான் குண்டு வீச்சில் உயிரிழந்தாங்க. அதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்கிறது? ஸோ இந்த மாதிரி உலக தரத்துல, சர்வதேச தரத்துல இந்தியாவோட வெளியுறவுத்துறை கொள்கை அவ்வளவு சந்திச்சு வச்சது. ஏன்னா ஒரு நாடு கூட, அதான் ராகுல் காந்தி என்ன ட்வீட் பண்ணிருக்காரு, ஜெய்சங்கரே எனக்கு இந்த கேள்வியெல்லாம் பதில் சொல்லுவாங்க. ஏன் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே தளத்துல வச்சு எல்லா நாடும் இப்ப பேசுறாங்க? அது இதற்கு முன்னாடி வெளியுறவுத்துறை கொள்கை அப்படி கிடையாது. எல்லாருமே பாகிஸ்தான் ஒரு தளம் கீழே வச்சுதான் பேசுவாங்க. ஆனா இப்ப சரிசமமா வச்சு பேசுறாங்க. ரெண்டாவது, ஒரு தேசம் கூட இந்த போரின் போது இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கல. ஏன்? புத்தின் எப்பயுமே ஒருதலை பட்சமா பேசுறாள். அது நியாயத்துக்கு பேசுவார்லாம் கிடையாது. ஒருதலை பட்சமா பேசுறாளே இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு பக்கமும் உருட்டுற அந்த அளவுக்கு கேவலமா கொண்டு விட்டுருக்கீங்கன்னு எல்லா இடத்துலயும் கிழிச்சோன்னே வேற வழி இல்லாம ஒரு பலியாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அங்க உட்காந்துட்டு தேடி இருப்பாங்க டர்க்கி, காங்கிரஸ். ஏன்னா சைனா போட முடியாது. சைனாவை திட்டுற அளவுக்கு உனக்கு திராணி கிடையாது. சைனா என்ன வேணாலும் அடிப்பான். தெய்வமே நீ சொல்லி அமிச்சா நானே வந்திருப்போமே, தெய்வமே செருப்பை கொண்டு அடிச்சிரு தெய்வமே அப்படின்ற மாதிரிலாம் இவங்க வந்து சைனா கிட்ட அப்படிதான் டீல் பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரி சின்ன தேசம்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, மோடி பொருளாதாரம் அது இதுன்னு எல்லா பிரச்சனைகளும் வந்ததுக்கப்புறம் ஊழல்கள்னு பிரச்சனை வந்த போது பிடிச்சி மால்தீவ்ஸை பிடிச்சி அடிச்சுட்டு இருந்தாங்க குட்டி தேசத்துல. அதே போல வந்து டர்க்கி இப்போ வந்து பிடிச்சிட்டாங்க. அவங்க ஏர்லைன்ஸ்லாம் தடை பண்ணணும், இங்க இருந்து டூரிஸ்டுகள் போகக்கூடாது. அந்த சென்டிமெண்ட் ஜாஸ்தியா இருக்கும்போது என்ன பண்றான், டர்க்கி காங்கிரஸ் அப்படின்னு போட்டு பாக்குறாங்க. டர்க்கி காங்கிரஸ் சென்டர் அப்படின்னு ஒண்ணு வருது. அதுல வந்து காங்கிரஸ் வந்து அங்க வந்து ஆபீஸ் வச்சிருக்கு. டர்க்கி காங்கிரஸ் சென்டர் அப்படின்னா காங்கிரஸ் ஆமா, காங்கிரஸ் சென்டர்னா இங்க வந்து ட்ரேட் சென்டர் இருக்குது இல்லைங்களா, கன்வென்ஷன் சென்டர் இருக்குல்ல, அதாவது இங்க மீட்டிங் நடத்துவாங்க, விருந்து போடுவாங்க. அது ஒரு பேங்க்வெட் ஹாலுங்க, அது ஏறக்குறைய ஒரு ஹோட்டலுங்க. அதுக்கு பேரு காங்கிரஸ். ஒரு மீட்டிங் நடத்துற இடம். காங்கிரஸ் கூடுறது காங்கிரஸ். அதான் காங்கிரஸ். எல்லா கட்சியுமே சொல்லுவாங்க 18th காங்கிரஸ், 22nd காங்கிரஸ் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன, எல்லா கட்சியும் கூடும் இடம் அது. அதை எடுத்து போட்டு காங்கிரஸ் வந்து அங்க ஒரு கட்சி ஆபீஸ் தொடங்கியிருக்கு. அதுக்கு 2019 ராகுல் காந்தி பேசியிருக்காரு. முகமது யூனுஸ் கான் அப்படிங்கிற ஒரு தலைமையில அதை வந்து நாங்க திட்டத்தை அமல்படுத்துவோம்னு சொல்லியிருக்காரு. அப்ப காங்கிரஸ் துருக்கி அரசாங்கத்தோடு சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக எப்படி சதை விளைத்திட்டது அப்படின்னு 10 நிமிஷம் பேசலாம். அதாவது நீங்க அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா செம்ம சிரிப்பு வரும். அந்த தோரணையும் பேசுறதும் நிஜமாலுமே இந்த லொல்லு சபாலெல்லாம் வில்லனா வந்துட்டு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பேசிட்டு அடுத்த நாள் சவர்கர் பரம்பரை அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி நாங்க தப்பா போட்டோம். இங்க ஹெச் ராஜா வந்து எப்படி அட்மின் சொன்னாரோ அந்த மாதிரியே ஒரு வீடியோ எடிட்டர் போட்டாருங்க. எங்களுக்கு தெரியாது. ஏன்டா வீடியோ எடிட்டரா 10 நிமிஷம் வந்து உன்ன மாதிரி வந்து மாறுவேடம் பத்தி பேசினா நீயா தானே பேசின. அதுல கூத்து என்ன அப்படின்னா 2019 சொன்னது அயலக அணி, எல்லா நாட்டிலையும் அயலக அணி உருவாக்கணுன்ற மாதிரி டர்க்கிலையும் உருவாக்கணும்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. அயலக அணிங்கிறது பிஜேபிக்கு இருக்கும். ஏன் RSS சொல்லுது நாங்க வந்து இப்போ வந்து ஒரு தேசிய இயக்கம் கிடையாது, ஒரு சர்வதேச இயக்கம். எங்களுக்கு அமெரிக்கால இருக்குது, சவுதி அரேபியால இருக்குன்னு எல்லாம் போட்டிருக்கீங்களா. அதே மாதிரிதான் இன்னும் சொல்ல போனா 2019 மோடியும் துருக்கி பிரசிடென்ட் எர்டோகானும் அவ்வளோ நல்ல உறவுல இருந்தாங்க. எல்லாம் இந்த நேத்தன்யாஹூ, எர்டோகான், மோடி, ட்ரம்ப் எல்லாரும் நாங்களாம் சகோதரர்கள் போல வந்து ஒரு தோற்றம் அளிச்சாங்க இல்லையா. அப்ப மோடி தேச விரோதியா? மோடி வந்து தான் உடம்புல சிந்தூர் ஓடுதுங்கிறாரு, இது ரத்தம் ஓடல குங்குமம் ஓடுதுங்கிறாரு, அவரும் தேச விரோதியா? அப்ப இந்த மாதிரியான கோமாளித்தனத்தை தெரியாமலாம் செய்யல. இப்ப நம்ம சிரிச்சுட்டு போலாம், தெரிஞ்சேதான் செய்யறான். ஏன் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஆய்வு இருக்கு பாருங்க. அர்னாப் கோசாமியோட 1779 டிபேட் எப்ப அந்த டைம்ஸ் நோ அப்படின்றதுல இருந்து வெளியே வந்து 2017 ரிபப்ளிக் டிவி ஆரம்பிச்சான். அதுல இருந்து 2020 அந்த கைதானான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒருத்தரோட சூசைட், ஒரு இன்டீரியர் டிசைனரோட சூசைடை காரணம் காட்டி அவரை கைது பண்ணாங்க. ஏன்னா அந்த சூசைட் நோட்ல நான் அர்னாப் கோசாமியோட தான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு செத்து போயிட்டார் அவர். அந்த வழக்கு வர வரைக்கும் 1779 டிபேட் அர்னாப் கோசாமி நடத்தின டிபேட்டை ஆய்வு பண்றாங்க. அதுல தலைப்பெல்லாம் எப்படி போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோடி ஸ்ட்ரைக்ஸ் ஆப்போசிஷன், மோடி சைலன்சஸ் ஆப்போசிஷன், மோடி கிரஷஸ் பாகிஸ்தான், மோடி யுனைட்ஸ் நேஷன், இப்படி தலைப்பு. இல்ல காங்கிரஸ் ஃபேவர்ஸ் பாகிஸ்தான், காங்கிரஸ் எக்ஸ்போஸ்ட், சூடோ காங்கிரஸ் செக்யூலர், இப்படி நேராவே காங்கிரஸ பாகிஸ்தானா, அது பாகிஸ்தான்லயே நடத்துற ஒரு கட்சி போடும். மோடி வந்து அடிச்சு கவுத்திட்டாரு, அதான் தந்தி தீவு போட்டான்ல வெக்கமே இல்லாம, கருவறுத்த மோடி, இந்த மாதிரிதான் போடுறான். தலைப்பே இப்படிதான். ஒரு இது வந்து ஊடகத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்றது தெரியும். இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏறக்குறைய 1800 டிபேட்ல எத்தனை இந்த நாட்டோட கல்வியை பத்தி எத்தனை டிபேட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 1800 டிபேட் நடத்துறீங்க, எத்தனை டிபேட் நடத்தும்? கால்வாசி. இதுதான் ஒரு நியாயமான டிபேட் சொன்னா கல்வியை பத்தி. நீங்க வந்து திமுக ஆதரவு சேனல் எடுத்துக்கோங்க, அதிமுக ஆதரவு ஜெயா நியூஸ் கூட எடுத்துக்கோங்க. அவங்க நீட்டை பத்தி பேசிருப்பாங்கல்ல, NEP பத்தி தேசிய கல்விக் கொள்கையை பத்தி பேசிருப்பாங்க, UGC பத்தி. நான் வந்து ஜே நியூஸையும் சொல்றேன், கலைஞர் செய்தியும் சொல்றேன்,
புதிய தலைமுறை எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் பத்தி பேசியிருப்பாங்களா? நீங்க சொல்ற மாதிரி கால்வாசியில் கூட 15% பேசியிருப்பாங்களா? 1800 டிபேட்ல எஜுகேஷன் பத்தி நடத்தின டிபேட் 2. ஹெல்த், மருத்துவம், சுகாதாரம், ஹெல்த் அண்ட் சேஃப்டி எல்லாத்தையும் சேர்த்தி 1800 டிபேட்ல பேசியது ஒரு டிபேட். ஆனால் காங்கிரஸ் தேசத்துக்கு துரோகம் செய்து விட்டது என்று நடத்திய டிபேட் 595. 3ல் 1 பங்கு 33% காங்கிரஸ் தேச விரோதமாக செயல்பட்டது அப்படிங்கிற டிபேட். ஆனா இந்த நாட்டுல மருத்துவம், சுகாதாரம், கல்வி எல்லாத்தையும் சேர்த்து 3 டிபேட். அதுதான் ராம் மந்திர். அந்த ராம் மந்திர் அந்த 2018 19 தீர்ப்பு வந்தது இல்லையா, அந்த காலகட்டத்தில் மட்டும் 54 டிபேட் நடத்தப்பட்டது. பிஜேபி மோடி நாட்டை தூக்கி நிறுத்தி விட்டார் என்று 204 டிபேட். அப்புறம் மோடிக்கு சார்பாக அரசியல் செய்யற டிபேட் 288. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா 2.8%, 2.8% டிபேட் ஆன்டி பிஜேபியா இருக்கு. அதனால இது நடுநிலை தானே. அவங்க பிஜேபிக்கு எதிரான டிபேட்டும் நடத்திருக்காங்க அர்ணப் கோஸ்வாமி அப்படின்னா, அதுலதான் கிறிஸ்டோபர் ஜெஃபர்லா அப்படின்ற ஆய்வறிஞர் ரொம்ப நுட்பமாக என்ன சொல்றாருன்னா, அந்த ஆன்டி பிஜேபி அப்படிங்கிற டிபேட் எல்லாமே மோடியை பற்றி எதுவுமே பேசியது கிடையாது. மோடிக்கு போட்டியாளர்களாக சொல்லப்படும் யோகி ஆதித்யநாத் பற்றியோ இல்ல மற்றவர்களை பற்றியோ தான் அந்த டிபேட் நடந்திருக்கு. அப்ப இந்த ஆள் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, இந்த ஆளை நீங்க வெறும் ஊடகவியலராக பார்க்கக்கூடாது. எப்படி ஒரு ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன், ஸ்மிருதி இரானி, தாக்கூர், ரமேஷ் தாக்கூர், ராஜேஷ் தாக்கூர், யாரோ ஒருத்தர் ராஜ்நாத் சிங் போல இவரும் பிஜேபியில் ஒரு அங்கம், ஒரு அமைச்சர் இவர். ஏன் அப்படின்னா, நீங்க இன்னைக்கு பாக்குறீங்க போர் வந்தபோது அர்மா 3 அப்படிங்கிற ஒரு ஆர்மி கேம்ல இருந்து சிமுலேட் பண்ணி பாகிஸ்தான் அடிச்சோன்னு வீடியோ போடுறாங்க. அது சர்வதேச அளவில் கண்டிக்கப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர். எல்லா ராணுவ வீரர்கள்லாம் துப்பாக்கி ஏந்தி போராடுறாங்க, நான் மைக் ஏந்தி போராடுறேங்கிறான். ஆனா அவங்க என்னங்கிறாங்க, டேய் நீ சுடுவது பாகிஸ்தானை கிடையாதுரா, உங்க உள்நாட்டுக்காரங்களே நீ சுடுற. ஏன்னா உள்நாட்டில் இருக்கிற முகமது இக்பால் இந்தியரையே நீ பாகிஸ்தான் தீவிரவாதம் சித்தரிக்கிற. ஆனா இது இன்றைக்கு தொடங்கியது கிடையாது. நீங்க 2016ஆம் ஆண்டு ரோஹித் துமுலா மரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இந்த தேசம் முழுக்க பிஜேபியின் சாதிய முகத்தை வெளிக்கொண்டது. ஒரு சாதாரணமாக கல்லூரியில ஒரு மாணவருக்கு எதிரான சாதியமாக ஒருத்தன் பதிவு போடுறான், அதை நீக்க வச்சதுக்கு அவன் என்னங்கிறான், என்னைய அடிச்சு துன்புறுத்திட்டாங்கன்றான். அந்த காலேஜே விசாரிச்சு என்ன சொல்லுது, அவனெல்லாம் யாருமே அடிக்கலங்க, அவன் போய் பேசுறான், இந்த ஏவிபி ஆர்எஸ்எஸ் காரன்னு சொல்லிட்டாங்க. 2 அமைச்சர்கள் ஸ்மிருதி இரானி மற்றும் இன்னொரு அமைச்சர் சேர்ந்து இதை விசாரிக்க வேண்டும், ரோஹித் துமுலா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னபோது, ரோஹித் துமுலா ஸ்காலர்ஷிப்பை கட் பண்ணி ரோஹித் துமுலா ஹாஸ்டல்ல வெளியேற்றி மெஸ்ல சாப்பாடு போடாம அவ்வளவு துன்புறுத்தினாங்க இல்லையா. அதற்கு முதல் பிஜேபிக்கு முழு விசுவாசத்தை ப்ரூவ் பண்ணது அர்ணப் கோஸ்வாமி. என்ன பண்ணா தெரியுங்களா, ரோஹித் துமுலா தலித்தே இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணான். 1 மாசம் முழுக்க ரோஹித் துமுலா தலித்தே இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணா. வழக்கமா தலித் மாணவர்கள் மீது ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கும்ல, ஒரு கேவலமான ஸ்டீரியோ டைப் இருக்கும்ல, 35 மார்க் எடுத்துட்டு வந்தவனுங்க. அதே போல ரோஹித் துமுலா ஒரு படிக்காம ரவுடித்தனம் பண்ணிட்டு தெரிஞ்ச மாணவன். அதனால அவனுக்கும் அவன் ப்ரொஃபஸருக்கு சண்டை. அதனாலதான் அவன் தற்கொலை செய்யும் முயற்சிக்கு தள்ளப்பட்டான் அப்படின்னு இவன் கேவலமா போய் பிறப்பான். ரோஹித் துமுலா எவ்வளவு நல்லா படிக்கிற மாணவன்னா, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க நெட் ஜேஆர்எஃப் கேள்விப்பட்டிருக்கீங்க. இங்க ப்ரொஃபஸர் ஆகணும் நெட் ஜேஆர்எஃப் நீங்க எழுதணும். நெட்டு கிளியர் பண்ணலாம், ஆனால் ஜேஆர்எஃப் கிளியர் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரோஹித் துமுலா முதல்ல பிசிக்ஸ்ல ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணி பிசிக்ஸ்ல பிஹெச்டி பண்ணிருந்தவன் சமூகத்துல நடக்கிற அநீதிகளை பார்த்து விட்டு நான் சோசியல் சயின்ஸ் படிக்கணும்னு சோசியல் சயின்ஸ்ல சோசியாலஜில ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணான். ஒரு மாணவன் இந்தியாவிலேயே ஆய்வறிஞர்களுக்கான மிக முக்கியமான தேர்வு 2 ஸ்ட்ரீம்ல சயின்ஸ் சோசியல் சயின்ஸ். நீங்க எப்படிங்க ஒருத்தன் லாயரும் ஆகிறான், ஒருத்தன் சயின்டிஸ்டும் ஆகிறான் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆள். அந்த மாதிரியான ஒரு நாட்டின் சல்லடை போட்டு சலிச்சாலும் முதல் 10 மாணவனா வர ஒரு மாணவனை படிக்காதவன், தலித் இல்லாம பொய் சர்டிபிகேட் வாங்கினவன், ஜாதியவாதி, அப்சல் குருவுக்கு ஆதரவாக விழா எடுத்த தீவிரவாத ஆதரவாளர்னு 1 மாசம் ஃபுல்லா இவன் பிரச்சாரம் பண்ணான். அதனாலதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், குணால் கம்ரா இப்ப சங்கிகளால் தாக்கப்படும் குணால் கம்ரா ஒரு ஏரோப்ளேன்ல அர்ணப் கோஸ்வாமியை பார்த்துட்டு த நேஷன் வாண்ட்ஸ் டு நோ, ஏன்னா இந்த நேஷன் வாண்ட்ஸ் டு நோன்னு சொல்லுவான். நேஷன் வாண்ட்ஸ் டு நோ, நீ ஒரு கோலை தானே, நீ ஒரு கோமாளி தானே அப்படின்னு குணால் கம்ரா நேரடியாக போய் மோதினார். அந்த மோதி அந்த கிளிப்பு வெளியே வந்தோன்னே எந்த கேஸும் கூட ஃபைல் பண்ணாம ஏவியேஷன் மினிஸ்ட்ரி உள்ள புகுந்து இண்டிகோ, ஏர் இந்தியா எல்லாமே குணால் கம்ராக்கு 6 மாசம் தடை வச்சது. நீங்க யோசிச்சு பாருங்க, யாராவது ஒரு ஜேர்னலிஸ்டுங்க, இங்க இருக்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் மேல எவ்வளவோ தாக்குதல் நடக்குது. குரங்கு மாதிரி அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான், யாரு அண்ணாமலை சொன்னாரு. எல்லாரும் விபச்சாரிகள் அப்படின்னு சொல்லி பேசுற மாதிரி எஸ் வி சேகர் பேசினாரு. ஆனா அந்த ஜேர்னலிஸ்டுகளுக்காக என்ன நடவடிக்கை ஏற்பட்டுச்சு? ஆனா ஒரு ஜேர்னலிஸ்ட ஒரு ஏரோப்ளைன்ல பார்த்து 2 கேள்வி கேட்டீங்கன்றனால 6 மாசம் எல்லா ஏர்லைனும் தடை பண்ற அளவுக்கு ஒரு அதிகாரம் படைத்தவன். அதுவும் நம்ம 2020 அரசுல தான் ஆரம்பிச்சோம்.
அரெஸ்ட் பண்ணப்ப வெக்கேஷனில் போக வேண்டியது, நீதிமன்றம் வெக்கேஷன் அதுக்கப்புறம். ஆனால் அவசரமா சனிக்கிழமை நீதிமன்றம் கூட்டி இந்த ஆளுக்கு பெயில் தந்தாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, உமர் கலீதுக்கு 5 வருஷமா உள்ள இருக்காரு அவர். பெயில் ஹியரிங் கூட நடக்கல. உங்களுக்கே தெரியும் எத்தனையோ தோழர்கள் கைது செய்யப்படுறாங்க. தோழர்கள்லாம் விடுங்க, சாதாரணமா மாணவர்கள் கைது செய்யப்படுறாங்க. அவங்களுக்கு இப்படியா பெயில் கிடைக்குது? 6 மாசம் 1 வருஷம் உள்ள இருக்கிறாங்க. எவ்வளவோ அவங்க கை காசெல்லாம் விட்டு க்ரௌட் ஃபண்டிங்லாம் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து வழக்கு நடத்துறாங்க. ஆனா அர்னாப் கோசாமிக்கு வழக்கு வந்து நீங்க வந்து சரி தனி மனிதர்லாம் விட்டலாம். சிஏஏ வழக்கு 5 வருஷம் கிடப்பில் போடப்பட்டது. ஆர்டிகல் 370 வழக்கு 5-6 வருஷம். ஆதார் வழக்கு 7 வருஷம் கிடப்பில் போடப்பட்டுச்சு. ஆனா அர்னாப் கோசாமியின் வழக்கு ஒரே இரவுல எடுக்கப்பட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பெயில் கொடுக்குறாரு. என்ன பெயில் கொடுக்குறாரு? ஒரே ஒரு மனிதரின் சுதந்திரம் பறிக்கப்பட்டாலும் இந்த நாட்டுக்கே சுதந்திரம் பறித்தது. எப்படியே இந்த பாரதியார் கவிதை இருக்குமே, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையல் அப்படின்ற மாதிரி அந்த ரேஞ்சுக்கு அர்னாப் கோசாமி பாதுகாக்கப்படுகிறார். அதனால அர்னாப் கோசாமியை நாம் ஒரு ஊடக கோமாளியாகி பார்ப்பதை நிறுத்த வேண்டும். ஏன்னா அதன் நீட்சியாக தான் ஒரு ஒவ்வொரு முறையும், அது புல்வாமா தாக்குதல் ஆகட்டும், பாலக்கோட் தாக்குதலுக்கு முன்னாடி 3 நாளுக்கு முன்னாடி இந்த தாக்குதல் நடக்க போகுதுன்ற செய்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. மும்பை போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி வாட்ஸ்அப் சேட்டை பார்க்கும்போது அவர் ஒரு முன்னாள் ராணுவ வீரர்கிட்ட சொல்லியிருக்காரு, நீங்க ரெடியா இருங்க பாஸ், நம்ம வந்து ஒரு விவாதம் நடத்தணும், இன்னும் 3 நாள்ல பெருசா ஏதோ நடக்க போகுது. அவர் திருப்பி கேட்கிறாரு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, பெருசா நடக்க போனா எல்லாத்துக்கும் தெரியல, மோடி திருப்பி அடிப்பாருன்னு தெரியும்ல. அவர் குறிப்பா இதையே கேட்கிறாரு, என்னங்க ஊரில் நடத்துற மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்த போறாரா மோடி? இந்த ஆள் திருப்பி சொல்றாரு, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இல்லைங்க, அதை விட பெரிய ஸ்கேல் நடத்த போறாரு. எப்படி இந்த விவரம்லாம் தெரியும் உங்களுக்கு? பாகிஸ்தான் ராணுவத்துக்கு தெரியாது, உளவுத்துறைக்கு தெரியாது, நம்ம ஊர் உளவுத்துறைக்கே தெரியாத அளவுக்கு மோடி சீக்கிரட்டா பிளான் பண்றாரு அப்படிங்கிறத எப்படி அர்னாப் கோசாமிக்கு தெரியும்? அப்ப அர்னாப் கோசாமி அப்படிங்கிறவரு ராஜ்நாத் சிங்க்கு பகிரப்படும் செய்திகள் கூட அர்னாப் கோசாமிக்கு நேஷனல் செக்யூரிட்டிக்கு த்ரெட் இல்ல இது நேஷனல் செக்யூரிட்டிக்கு த்ரெட். நான் அதனாலதான் சொல்றேன், அர்னாப் கோசாமி அப்படிங்கிறவன் இந்த தேசத்தின் பெரிய விரோதி. அது மட்டும் இல்லாம இந்த சமூகத்தில் இருக்கும் எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் பெரிதாக்கி அதை மக்கள் மனதில் அப்படி சிமெண்ட் பூசி வைக்கிற மாதிரி முயற்சிகளை எடுப்பவர். அதனாலதான் இந்த ரோஹித் தொம்லா கேஸ் சொன்னேன். இது அர்னாப் கோசாமி மட்டும் கிடையாது. அர்னாப் கோசாமி முதல் கல் எறிபவர். அவர் வந்து சேவாக் மாதிரி முன்னாடி வந்து ஒரு 10 பால்ல 35 ரன் அடிச்சு போயிடுவார். அதற்கு பிறகு டிராவிட் மாதிரி ஆட்கள்லாம் வருவாங்க. யாருன்னா நவிகா குமார், சுதீர் சௌத்ரி போன்ற ஆட்கள் நம்ம பாக்குறோம். சுதீர் சௌத்ரி நீங்க இப்ப டாஸ்மாக் வழக்குல தான் ஆரம்பிச்சோம். இதே போல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் ஹேமந்த் சோரனை கைது பண்ணும்போது என்ன தெரியுங்களா தலைப்பு போட்டான்? எப்படி ஒரு ஆதிவாசி காட்டுக்கே திரும்பி போகணும், அதே போல் ஹேமந்த் சோரன் ஜெயிலுக்கு திரும்பி போகிறாருன்னு போட்டான். இது எவ்வளவு ஒரு சாதியமான ஒரு மனநிலை. இதுக்கு 1 மணி நேரம் ஷோ நடத்துறாங்க. அர்னாப் கோசாமி, நவிகா குமார், சுதீர் சௌத்ரி, ராகுல் எல்லாரும் என்ன ஷோ நடத்துனாங்கன்னா, ராகுல்னா நியூஸ் ஆங்கர் ராகுல் காந்தி இல்ல, இவங்க எல்லாம் என்ன ஷோ நடத்துனாங்கன்னா 1 மணி நேரம் ஹேமந்த் சோரனோட வீடு பூந்து அவர் என்ன ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காரு, என்ன கார் வச்சிருக்காரு, இவ்வளவு விலை உயர்ந்த ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காரு, கார் வச்சிருக்காரு, இவங்களுக்கு எஸ்டி கோட்டா தேவையா? அப்ப எந்த மாதிரியான ஒரு சோசியல் இன்ஜினியரிங்க்கு இவங்க எல்லாம் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அர்னாப் கோசாமி வந்து கையாமியான்னு கத்துனா, அந்த வீடியோ எடுத்து போட்டோம், அதுக்கப்புறம் அவன் மன்னிப்பு கேட்டான், சவர்கர் பரம்பரைன்னு அர்னாப் கோசாமி சவர்கர் மாதிரியே கண்ணாடியை போட்டு தொப்பியை போட்டுருக்கிற மாதிரி மீம்ஸை போட்டோம் அப்படின்னு போயிடக்கூடாது. அர்னாப் கோசாமி இந்த தேச பாதுகாப்பும் இந்த நாட்டில் இருக்கும் சமூக நல்லிணக்கத்தையும் இந்த நாட்டில் ஏற்றத்தாழ்வுக்கு எதிரான அரசியல் எல்லாத்தையும் சீர்குலைச்சுக்கிட்டு இருக்கான். எந்த ப்ரொட்டஸ்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க, அது நீங்க ஸ்டெர்லைட் ப்ரொட்டஸ்ட் எடுத்துக்கோங்க, ஷைன்பாக் டெல்லியில் நடந்த ப்ரொட்டஸ்ட் எடுத்துக்கோங்க, அதற்கு எதிராக #ஷைன்பாக் பிளாட், #பாக் ஷைன்பாக் பிளாட் அப்படின்னு பாகிஸ்தானோட தொடர்புபடுத்தி அதை முற்றிலும் எதிராக பரப்புவோம் தான் அர்னாப் கோசாமி. இன்னைக்கு கூட ஒன்றும் இல்லை, நீங்க இது பார்த்துருக்கீங்க, அலிகான் அவரோட ப்ரொஃபசர் அலிகானோட கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் நடக்குது. சுப்ரீம் கோர்ட்டு அதாவது ஒரு ப்ரொஃபசர் இவ்வளோ பேச்சு பேசுற இவன் தீவிரவாதி கிடையாது, இத்தனோண்டு ஒரு போஸ்ட் போட்டதை அவருக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ரெடி பண்ணி அது தீவிரவாதத்தில் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்க்க சொல்லி. இப்போ கூட பாருங்க, அவன் வந்து வழக்கு போட்டிருக்கான், கைதியெல்லாம் எதுவும் ஆகலை, வேகமா வந்து நீதிமன்றமே ஸ்டே ஆர்டர் கொடுத்துருச்சு கைது பண்ணாதீங்கன்னு. மன்னிப்பு மட்டும் கேட்டான். அவன் மன்னிப்பு கேட்கலையே, அவன் அர்னாப் கோசாமி முகத்தை காட்டி மன்னிப்பு கேட்கல. ரிப்பப்ளிக் எங்க எடிட்டர் ஒருத்தர் போட்டாங்கன்னு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஆனா இந்த தரப்புக்கு என்ன இருக்கு? கைது நடவடிக்கை. காலையில 6:30 மணிக்கு ஒரு ப்ரொஃபஸரை போய், அலிகான் முகமது அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸரை போய், அசோகா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரை ஒரு ஏதோ பெரிய தீவிரவாதியை கைது பண்ற மாதிரி அவர் 9 மாத கர்ப்பிணி பெண், அவங்க மனைவி, அவங்களுக்கு அவ்வளோ அச்சமூட்டும் விதத்தில் காலைல 6:30 மணிக்கு வீட்டில் வந்து கைது பண்ணிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டால் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட். அந்த ஃபேஸ்புக் போஸ்ட்டில் அவர் ஜெய்ஹிந்த்னு முடிக்கிறார், இந்தியாவுடன் நிற்கிறேன் என்றார், இந்திய ராணுவத்தின் துணிச்சலையும் தியாகத்தையும் பாராட்டுகிறேன்றார். எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, சோஃபியா குரேஷியா பாராட்டுற நீ இங்க இருக்கிற இஸ்லாமியர்களை எப்படி நடத்துறான்னு கேட்கிறாரு. இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சு அந்த பதிவுல தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக எதா இருக்கான்னு
அர்த்தத்தை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஏன் உனக்கு இங்கிலீஷ் தெரியும்ல, உனக்கு படிச்ச அர்த்தம் தெரியும்ல, அந்த ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்கு எதுக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்? எவ்வளவு கொடுமை பாருங்க. இதை ஏன் இப்படி விடுறாங்க அப்படின்னா, ஒரு இக்கோட விட்டா இப்போ அதுக்கு எதிராக எப்படி பிரச்சாரம் பண்றாங்க பாருங்க. நீதிமன்றத்துல அவருக்கு பெயில் கிடைச்சிருச்சு, இப்ப அதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. அப்ப நீதிமன்றத்துக்கு வெளியே தேடுறது எப்படி? இப்போ வந்து வக்கு வாரிய சட்டத்துல திருச்சியில ஒரு கோயிலே வக்கு அபகரிச்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஆராசா என்ன சொன்னாரு, டே என் பதவியே தூக்கி போட்டு போறேன், நீ அதை நிரூபிச்சு காட்டுறான்னு சொன்னேன். பாராளுமன்றத்தில் நிரூபிக்கணும்னு என்ன பண்ணானுங்க, ஃபுல்லா ஊடகம் ஃபுல்லா என்ன பண்ணானுங்க, கோயில் அபகரிச்சாங்க. அதே போல நீதிமன்றத்துல அவருக்கு பெயில் வழங்கப்பட்டுருச்சு. இப்ப என்ன பண்றான் இவன் வெளியே வந்துட்டு, அர்ணப் கோசாமி அசோகா யூனிவர்சிட்டி பொறுத்துக்கிட்டு இருக்கா? அசோகா யூனிவர்சிட்டி வாய் மூடி வேடிக்கை பார்க்குதா? மாவோயிஸ்டுகள் ஆதரவா இருக்குதா? ஏன் இப்ப மாவோயிஸ்டுங்கிற? வழக்கமா பாகிஸ்தான் தானே பேசுவ, ஏன் இப்ப மாவோயிஸ்டுகள்னு பேசுற? ஏன்னா அத்தனை மாவோயிஸ்டுகளை கொல்றோம் அப்படின்னு சொல்லி பழங்குடியினரை கொண்டுகிட்டு இருக்கிறானுங்க சென்ட்ரல் இந்தியால. அமித்ஷா வந்து என்னமோ வந்து கொலை செய்வதை வந்து ஒரு பெரிய கொண்டாட்டம் போல நாங்க வந்து எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சிடும். டெட்லைன், யாராவது இத்தனை பேரை கொல்லுவோம் டெட்லைன் வைப்பானா, 2026 மார்ச்சுக்குள்ள நாங்க கொண்டு போய்ப்போம் அப்படின்னு அமித்ஷா சொல்றத அதையும் இதையும் லிங்க் பண்ணி நீங்க பாருங்க. வழக்கமா நீ என்ன பண்ணுவ, தீவிரவாத ஆதரவு அப்படின்னா நீ வந்து ISIக்கு ஏஜென்ட்டா வேலை பார்க்குற, பாகிஸ்தானுக்கு சிம்பத்தைசரா இருக்குன்னு பேசுவ. ஆனா மாவோயிஸ்டுகளோட தொடர்புப்படுத்துறான். அப்ப என்ன அப்படின்னா, பிஜேபியால் நேரடியாக செய்ய முடியாதை, கோர்ட்டு நேரடியாக தண்டிக்க முடியாதை, மீடியா மூலமாக மக்கள் மன்றத்தில் தண்டிப்பை வாங்கி கொடுப்பதுதான் அர்ணப் கோசாமி போன்றவர்களின் வேலை. அதை புரிஞ்சுக்கணும். இதற்கு எதிராக பேசுறவங்கள இதே சங்கி ஊடகத்தில் பங்கேற்பவர்கள் எவ்வளவு கேவலமாக பேசுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ் லாண்டரி வழக்கு வந்திருக்கு. இப்ப இவ்வளவு பாதுகாப்பு இருக்குது, ஆனா அதுல பாதிக்கப்பட்ட பெண் பத்திரிகையாளர்களுக்கு பொறுப்பு எதுவும் கிடையாது. அந்த பதிவு மட்டும் தூக்க சொல்லியிருக்காங்க, விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க, தவிர அவர் மேலே இன்னும் கைது நடவடிக்கை கிடையாதுல்ல. அதாவது அந்த நேயர்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், இது வந்து அந்த பதிவு அப்படிங்கிறத வந்து படிச்ச ரத்தம் குதிக்கும். அவன் என்ன பதிவு, அந்த பதிவு போட்டவன் யார் அப்படின்னா அபிஜித் ஐயர் மித்ரா. அவனை ட்விட்டர்ல ஜெய்சங்கர் முதற்கொண்டு பல அமைச்சர்கள் ஃபாலோ பண்றாங்க. இந்த அர்ணப் கோசாமிலேருந்து, நவிகா குமார்லேருந்து, ஸ்மிதா பிரகாஷ்லேருந்து எல்லாருமே அவனை வந்து அவங்க ஷோல அழைச்சு முக்கிய கெஸ்டாக டிபேட் பண்ண வைப்பாங்க. கூடுதல் தகவல், சந்திரலேகா IAS, அதாவது ஜெயலலிதாவால் ஆசிரியடிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்ற சந்திரலேகா IASஓட மகன் அவர் இப்ப பாஜக ஆதரவாளர், பாஜகவோட முழு ஆதரவாளர். பாஜக ஆதரவாக மும்மொழி கொள்கையப்ப தமிழர்களுக்கு அறிவே இல்லை, தமிழர்கள் கேவலமானவங்கன்ற ஒரு விவாதத்தை எடுத்தவன் அவன் நியூஸ் லாண்டரி பெண் பத்திரிகையாளர் பத்தி என்ன போட்டிருக்கான் அப்படின்னா, நான் வந்து வார்த்தையை கொஞ்சம் மட்டுப்படுத்திட்டு சொல்றேன், ஏன்னா அவன் சொன்ன வார்த்தையெல்லாம் சொன்னா நீங்க பீப் போட வேண்டி வரும், அவ்வளவு கொச்சையாக அந்த வார்த்தையை நம்ம திரும்பி பயன்படுத்தணும். என்ன சொல்றேன்னா, ஊர்ல எங்க கிராமத்துல ஒரு சேரி இருந்தது பாருங்க, சேரி இருந்தது, பஸ்தி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். பஸ்திங்கிறது ஹிந்தியில வந்து சேரிங்கிற மாதிரி. அந்த சேரிக்கு பெயர் நியூஸ் லாண்டரி. அந்த சேரியில் இந்த சுத்துப்பட்ட ஜில்லாவிலேயே விலை மலிவான விலை மாதுக்கள் இருப்பாங்க. அவங்க உடல் முழுக்க, அவங்க உடல்ங்கிறது இல்லாம பின்புறம்னு சொல்றான், அவங்க பின்புறம் முழுக்க சிஃபிலிஸ் நோய் பரவி இருந்தது. ஆனாலும் அவர்கள்தான் இருப்பதிலே விலை கம்மியாக சேவகம் செய்வார்கள் என்று ஊரில் உள்ள பொறுக்கிகள் எல்லாம் அவர்களிடம் போய் காசு கொடுத்து விட்டு தேவையானதை வாங்கி கொள்வான். இந்த நாடு ஃபுல்லா இந்த சிஃபிலிஸை பரப்புவது இந்த நியூஸ் லாண்டரி அப்படிங்கிற விபச்சார சேரி அப்படிங்கிறான். இது எவ்வளவு மோசமான வார்த்தையில அவன் பதிவு பண்ணியிருக்கான். இதை விட மோசமான வார்த்தை நான் சொல்லும் போதே இப்போ நேயர்களுக்கு பார்க்கும்போது என்னடா இவ்வளவு கேவலமா பேசுன்னு இருக்கோம். ஆனா இதை விட 100 மடங்கு கேவலமான வார்த்தையை அவன் பயன்படுத்திருக்கான். இதுல ஆணாதிக்கமே எவ்வளவு இருக்கு, வக்கரமா எவ்வளவு இருக்கு, அதை விட சாதியமாக சேரியில விலை மாதுக்கள், மலிவு விலை மாதுக்கள்னு சொல்றிய, அப்ப எவ்வளவு சாதிய புத்தி இருக்கும். இவன் பேரு அபிஜித் ஐயர் மித்ரா, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி பேசுறான். இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது, உடனே என்ன சொல்லணும், கைது பண்ணி அவனை உள்ள வேடான்னு சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒட்டுமொத்த பெண் பத்திரிகையாளர்கள், பெண்களுக்கே எதிரான வாதம். ஆனா அவனை மன்னிப்பு கூட கேட்க சொல்லுங்க, அந்த பதிவை நீக்கு விசாரிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு ஊடகத்துல இருக்கும் தர்மம். இன்னைக்கு ஊடகத்துல நீங்க மோடிக்கு ஆதரவாகன்றதை விட மோடி என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது சட்டப்பூர்வமா அவருக்கு தடையாக இருக்குது அப்படின்னும் போது சட்டத்தை மீறி அதற்கான பிரச்சாரங்கள் செய்வதுதான் இந்த ஊடகத்தின் வேலையா இருக்கு. அதை கேள்வி கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் விபச்சாரிகள் என்று பிராண்டிங் செய்யப்படுவீங்க. தீவிரவாதிகள், மாவோயிஸ்டுகள், பெண்களா இருந்தா விபச்சாரிகள்னு சித்தரிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத நம்ம கடந்த 10 வருஷத்துல பாக்குறோம். அதனால அர்ணப் கோசாமி ஆகட்டும், இங்க நீங்க தந்தி டிவில நியூஸ் செய்தி போடுறதாகட்டும், மீம் ரெஃபரன்ஸா மட்டும் பார்க்காம அது சமூகத்தில் எவ்வளவு பெரிய தாக்கம் ஏற்படுத்துது. அவன் 1000 கோடி டாஸ்மாக்லாம் வேணாங்க, உங்களுக்கு கண் எதிராக ஒரு ஊழல் கூட தெரியுது, நீங்க ஏதாவது ஒரு ஆபீஸ்க்கு போறீங்க அங்க ஊழல் தெரியுது அப்படின்னா கூட
அதை ஊடகம் செய்தியாக போடும்போது சென்சேஷனலாக ஒரு தலைப்பு வச்சாங்கன்னா ஏன் மக்கள் யோசிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதில் சொல்லிக்கிறோம். ஓகே, இன்னைக்கு இந்தியா முழுக்க பாஜக எதிராக செயல்படுற எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை இன்டெலெக்சுவல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஊடகமாக இருக்கட்டும், இவங்களுக்கு எதிராக இவங்க பரப்புற பொய் பிரச்சாரத்தை பற்றி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விரிவாக பேசியிருக்கிறீங்க. இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.